கனவு இல்லாத தூக்கம், கல் இல்லாத சாப்பாடு, தடையில்லாத பயணம், கஷ்டமில்லாத வாழ்க்கை, இது மனிதனின் எதிர்பார்ப்பு. தவறுன்னு சொல்ல மாட்டேன். எதிர்பார்ப்புன்றது ஒரு எண்ணம் தான். எதிர்பார்க்கிற அந்த எண்ணம் எவ்வளவு சரின்றதை கொஞ்சம் நம்ம ஆலோசனை பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்பு வராமல் போனால் கூட வேதனைப்படாமல் அந்த வழி தெரியாமல் இருக்க முடியும் அப்படின்ற அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னது? இயற்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதாவது சூரிய வெளிச்சம் கிடைக்காத ஒரு செடி கிடைக்கலன்னு சொல்லி சும்மா இருக்காது. தன் முயற்சிகளை பண்ணி ஜன்னல் வழியாக அப்படியே எட்டி பார்த்து சூரிய ஒளியை வாங்கிக்கிறது. இதே போல் ஒவ்வொரு இயற்கை சக்திகளும் ரொம்ப அதாவது எந்த கஷ்டமும் படாமல் ஈஸியாக எதையுமே அது அடையிறது கிடையாது. நல்ல வரிசையாக போய்கிட்டு இருக்குது. எறும்பு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போய்கிட்டு எறும்பை நீங்கள் கொஞ்சம் கலைச்சி விட்டீங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சுபாஷ் எங்கள் பிரயாணத்தை கலைச்சி விட்டார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? பண்ணாது. உடனே அடுத்த லைனில் சேர்ந்துக்கிறாது. அது பேசாமல் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அதனுடைய பிரயாணம் உங்களுடைய தடையினால் நிற்காது அப்படின்றது அதுக்கு தெரியாதோ. இயற்கை உங்களுக்கு சொல்லுது, நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது தடைகள் வந்தால் தடைகளை அப்படி இப்படி தாண்டி போகிறத விட்டுட்டு தடைகளை சொல்லி ஒப்பாரி வைக்கிறதுனால தடைகள் நிற்க போகிறது கிடையாது. உண்மையா பொய்யா? தடைகள் இல்லாமல் வளர்ந்த ஒரு கதையை எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். தடைகள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஸ்மூத்தாக ஒரு ரோடு இருக்கு வச்சுங்களேன், அதில் கார் ஓட்ட முடியுமா? கிரிப் இருக்காது. கார் ஓடுறது சாத்தியமில்லை. ரைட்டாக நாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகாயத்தில் உணவுக்காக கழுகு பறந்துக்கிட்டே இருக்குங்க. 2 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பறக்கிறத நிறுத்தாது. ஏன்னா அதுக்கு தெரியும், இப்போ இல்லைனாலும் இரவுக்குள்ள எனக்கு உணவு கிடைக்கும் சொல்லி அது பறந்துக்கிட்டே இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே அடி லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிருது. ரைட்டா நாங்க நமக்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே கிடைக்கலன்ற எண்ணத்துக்கு மேல நிறைய சக்தியை செலுத்துறோம். கிடைக்கல இன்னைக்கு கிடைக்கல, எது கிடைக்கல, முன்னதான கிடைக்கல, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கிடைக்காத நினைச்சுக்கும் போது கிடைக்காம போற விஷயம் பெருசாகி போய் மனநிலை பாதிக்கப்பட்டு மனத்துல கார்டிசால், ஆட்ரினலின் சொல்லி 2 கெமிக்கல் சுரக்குதுங்க. எப்ப நீங்க சாத்தியமில்லாத நினைக்கிறீங்களோ நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால மூளை டல்லாயிருது. ரத்தத்துல கார்டிசால் போறதுனால உங்களுடைய உணர்ச்சி குறைஞ்சு போகுது. முயற்சிகள் குறைஞ்சு போய் இன்னும் என்னால் முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி படுத்துறீங்க. இயற்கையை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தடைகள் இருக்கிறது தான் வளர்ச்சிக்கு ஒரு அருமையான அருமருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தடைகள் பாதையில ஒரு பாகம் நினைச்சு நடை போட்டு மேடையில சேரணும், சாதிக்கணும் அப்படின்றத நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். அதனால தடைகள்ன்றது ஒரு எண்ணம் தான். தடைகள்ன்ற எண்ணத்து மேல நிறைய கவனத்தை செலுத்தாம சாதனை எண்ணத்தை கவனத்தை செலுத்தும் போது பாடியில சாதனை என்ற சந்தோஷமான எண்ணம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் சுரக்கும். அது டோபமைனா இருக்கலாம், செரட்டினா இருக்கலாம், அல்லது என்டார்பினா இருக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு நல்லது ஒரு ஹார்மோன் சுரந்து ரத்தத்துல அது ஏறி உங்களை நல்ல எழுச்சி நட போட வைக்கும். அதனால நீங்க இன்னைக்கு இருந்து தடைகள் வரும்போது அவைகள் ஒரு படிக்கல் நினைச்சிட்டு முன்னால போங்கன்றது வேண்டுகோள். எந்த எண்ணத்து மேல நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அந்த எண்ணம் தான் உங்களை தாக்க போகுது. அந்த எண்ணம் உங்களை ஆக்கும் அல்லது அழிக்கும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.